தமிழினத்தின் உரிமைக்காக பயங்கரவாத வழியில் போராடியவர் பிரபாகரன். அதிபர் ரணில் பதில். பிரபாகரன் உயிரோடு பழநெடுமாறன் வெளியிட்ட புதிய தகவல். துவாரகா தலைமையில் தமிழீழ அரசியல் போர். விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் முக்கிய சமிக்ஞை மேஜர் மதன்குமார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற ஒருவர் இருந்ததும் உண்மை, அவர் இறந்துவிட்டார் என்பதும் உண்மை. இவ்வாறு ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தமிழினத்தின் உரிமைக்காக பயங்கரவாத வழியில் போராடியதால் அவருக்கு எதிராக இலங்கை அரசு மற்றும் இலங்கை இராணுவம் போரிட்டன. அதில் அவர் இறந்ததும் உண்மை. இது தொடர்பில் மேலதிகமாக கூறுவதற்கு எதுவும் இல்லை என ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் உள்ளார் எனவும் அவர் விரைவில் வெளிப்படுவார் எனவும் உலக தமிழ் பேரவையின் தலைவர் பழநெடுமாறன் அண்மையில் தெரிவித்த விடயம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற போரில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டதாக இலங்கை இராணுவம் அறிவித்தது. இது முதல் தடவையல்ல. 1984 ஆண்டிலிருந்து இதுவரை 10க்கும் மேற்பட்ட தடவை சிங்கள அரசும் சிங்கள இராணுவமும் அறிவித்திருக்கின்றார்கள். எதற்காக இதனை செய்கின்றார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமானது என உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழும் ஈழத்தமிழர்களின் மன உறுதியை தகர்க்க வேண்டும், அவர்களை அச்சமடைய செய்ய வேண்டும், தங்களுக்கு அவர்களின் எதிர்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொய்ச் செய்தியை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் எனவும் நெடுமாறன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்தியாவில் உள்ள தடயவியல் அறிஞர்களில் மிக முக்கியமானவர் வைத்தியர் சந்திரசேகரன். சென்னை தடயவியல் நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தவர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் உடலை நாங்கள் கண்டெடுத்தோம் என்று 11 மணிக்கு அறிவிக்கின்றார்கள். 11:30 மணிக்கு DNA சோதனை செய்துவிட்டோம், அது பிரபாகரனின் உடல்தான் என்று அறிவித்துவிட்டார்கள். அறிவித்தது சாதாரணமான ஆளல்ல. அப்போது இராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா தான் அறிவித்திருந்தார். அப்போது வைத்தியர் சந்திரசேகரர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். DNA சோதனை என்பது ஒரு மணித்தியாலத்தில் செய்யக்கூடியது அல்ல, அதனை செய்வதற்கு 4 நாட்கள் ஆகும். அந்த பரிசோதனைக்கு சம்பந்தப்பட்ட நபரின் குடும்பத்தினரின் இரத்தம் தேவைப்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? இலங்கை இராணுவம், அரசாங்கம் பொய் கூறுகிறார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் பெயரை சேர்த்திருக்கின்றார்கள். ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்துவிட்டால் மரணச் சான்றிதழ் கொடுத்து அவரின் பெயரை நீக்கிவிடுவார்கள். இலங்கை அரசு பிரபாகரனை கொன்றுவிட்டோம், அவரது உடலை காட்டிவிட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருந்தார்கள். ஏன் மரணச் சான்றிதழ் கொடுக்கவில்லை? ஏன் குற்றப்பத்திரிகையில் அவரது பெயர் இருக்கின்றது? இந்திய அரசாங்கம் அமைத்த விசாரணை குழு இன்னமும் அதனை விசாரித்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் என்ன நாடகம்? அந்த வகையில் இலங்கை அரசும் பிரபாகரன் இறந்ததை நம்பவில்லை, இந்திய அரசும் பிரபாகரன் இறந்ததை நம்பவில்லை என்றுதான் தோன்றுகின்றது. அதற்காகத்தான் அவர் இறந்துவிட்டது போன்று பொய் கூறுகிறார்கள். அப்படித்தானே இருக்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடனும் நலமுடனும் இருப்பதாக உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் வெளியிட்ட அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2009 ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கையிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்ற பிரபாகரனின் மனைவி மதிவதனி மற்றும் மகள் துவாரகா ஆகியோர் வெளிநாட்டில் வாழ்ந்து வருகின்றனர் என நெடுமாறனின் அறிவிப்பை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகள் தெரிவித்து வருகின்றன. இந்த தகவல்களை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் தந்தை பெரியார் தீக்க பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன், பிரபாகரன் மகள் துவாரகா தலைமையில் தமிழீழ விடுதலைக்காக ஆயுத போராட்டமாக இல்லாமல் ஒரு அரசியல் போராட்டம் தொடங்கப்படலாம், அதை மத்திய பாஜக அரசு ஆதரிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீண்டும் வந்தால் இந்தியா எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பது தொடர்பில் இந்திய இராணுவத்தின் முன்னாள் மேஜர் அதிகாரி மதன்குமார் தனது நிலைப்பாட்டை பதிவு செய்துள்ளார்.
ஊடக நிகழ்ச்சிக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வருகின்றார் என்றால் இதற்கு நான் ஒரு சமிக்ஞையை கூறுகிறேன். 7 பேர் விடுதலை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்பு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்ட அந்த 7 பேர் விடுதலையின் போது இன்று பாஜக ஆளக்கூடிய மத்திய அரசு அதை எதிர்க்கவில்லை. நீதிமன்றில் குறிப்பிடப்பட்ட கருத்துக்களை பார்த்தால் இதை பெரிய அளவிற்கு எதிர்க்கவில்லை. இரண்டாவது, இந்த கொலை வழக்கில் தொடர்ந்து இருந்த கமிஷன் கிட்டத்தட்ட காலாவதியாகிவிட்டது. இதனை பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாக பாஜக எடுத்துச் செல்லவில்லை. இதையே ஒரு சமிக்ஞையாக எடுத்துக்கொள்ள முடியும். பிரபாகரன் நாளைக்கு வருகிறார் என்ற சூழ்நிலை வந்தால் பழைய விடயங்களை எடுத்து கொண்டு வந்து இந்தியா அணுகாது என தான் நினைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தி மகா சங்கத்தினர் 2ஆம் கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். 13வது திருத்தச் சட்டத்திற்கு எதிரான மகா சங்கத்தினரின் போராட்டம் கடந்த 8ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற நிலையில் 2ஆம் கட்ட போராட்டத்தை மிகிந்தலையில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை உலப்பெனை சுமங்கல தேரர் உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பில் முதல் வேட்டாகவே 13வது திருத்தச் சட்டம் கொளுத்தப்பட்டது. அடுத்த கட்ட நகர்வுகள் அதிரடியாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் 13 முழுமையாக அமுலாகுவதை தடுப்பதே எமது பிரதான நோக்கம். ஆனால் 13 முற்றாக நீக்கப்பட வேண்டும். அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முத்துறைகளின் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ளார். 1979ஆம் ஆண்டின் இலக்கம் 61 அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் 2வது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் பிப்ரவரி 17ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் குறித்த வர்த்தமானியின்படி மின்சாரம், பெட்ரோலியம், எரிபொருள் விநியோகம் என்பன அத்தியாவசிய சேவைகளாக்கப்பட்டுள்ளன. மேலும் வைத்தியசாலைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தகங்கள் மற்றும் நோயாளிகளின் பராமரிப்பு இல்லங்கள் மற்றும் சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ஷக்களை பாதுகாக்கும் ஒரு ராஜபக்ஷ நிழலரசு உருவாகியுள்ளது. இதற்கும் மக்கள் உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். ஹரிஸ்பத்துவ தொகுதி அக்குரணை பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்நாட்டு மக்களின் மாபெரும் போராட்டத்தினாலேயே நாட்டை அளித்த ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் உள்ளிட்ட ராஜபக்ஷ குழுவினர் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்றும் நாட்டில் மாற்றம் ஏதும் ஏற்படாதது ராஜபக்ஷக்களை பாதுகாக்கும் ஒரு ராஜபக்ஷ நிழலரசு உருவாகியுள்ளதாலேயே. ராஜபக்ஷக்களை ஆட்சிக்கு கொண்டு வர நாம் ஒருபோதும் செயற்படவில்லை. இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்த சிலர், அவர்களும் ஒன்றே இவர்களும் ஒன்றே எனச் சொல்லி தாம் நல்ல பிள்ளைகளைப் போல் காட்டிக்கொள்ள செயற்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார்.